மூசா, உன்னை விட சக்தியானவன் 7-14 லோகத்திலும் இல்லை என்று இருமாப்போடு இருந்தாயே, இப்போது பார்த்தாயா? உன்னையும் ஒருவன் குடுவையில் அடைத்து எனக்கு விளையாட கொடுத்து விட்டான். முடிந்ததா உன் ஆட்டம்? இனி நீ இந்த குடுவைக்குள்ளேயே அடக்கம். அப்படியா? இப்போது பார். ராசிகளை ஆளும் அறிவில்லா மன்னனே, குறி சொல்லும் ஓர் குள்ள மந்திரவாதிக்கா நான் கட்டுப்படுவேன்? அவன் அடைத்தா நான் அடைபடுவேன், அவன் அடக்கியா நான் அடங்குவேன். நான் குடுவைக்குள் போனது நடிப்பு, எல்லாம் மாயை, ஒரு கண்கட்டி வித்தை. இப்போது நான் உன்னை குடுவைக்குள் அடைக்கிறேன். முடிந்தால் நீ வெளியே வந்து காட்டு. மூசா, என்னை விட்டுவிடு மூசா, தயவு செய்து என்னை விட்டுவிடு மூசா, என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. ஐயோ, என்னை விட்டுவிடு மூசா, நான் சொல்வதை கேள், என்னை விட்டுவிடு மூசா, என்னை விட்டுவிடு, விட்டுவிடு மூசா, விட்டுவிடு மூசா, தயவு செய்து என்னை விட்டுவிடு மூசா, தயவு செய்து என்னை விட்டுவிடு மூசா, என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. மூசா, என்னை விட்டுவிடு மூசா, ஐயோ, என்னை விட்டுவிடு மூசா, என்னை விட்டுவிடு, விட்டுவிடு மூசா, திறந்து விடு மூசா, என்னை திறந்து விடு, என்னை திறந்து விடு மூசா. வினை விதைத்தவன் வினைதான் அறுப்பான், அடைந்தே கிட. விட்டுவிடு மூசா, விட்டுவிடு. மந்திரிகளே, வேடிக்கையா பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்னை வெளியே கொண்டு வர ஏதாவது வழி செய்யுங்கள். ஐயோ, என் விதி இப்படி ஆகிவிட்டதே. இதிலிருந்து நான் எப்படி தப்பிக்கப் போகிறேன்? எப்பொழுது எனக்கு விடுதலை? பூலோகத்துல குடிகாரங்களை பாட்டில் மன்னன்னு சொல்லுவாங்க. ஆனா குடிக்காமலே பூதலோக மைதீன் பாட்டிலுக்குள்ள போனதுனால அவனை பாட்டில் மன்னன்னு சொல்லலாம். கரெக்ட். அந்த மைதீன் தான் உண்மையான பாட்டில் மன்னன். ஏன் மூசா, பேசாம அந்த மைதீனை பாட்டிலுக்குள்ளேயே வச்சு அடிச்சுட்டா என்ன? அவனாலேயே வெளியே வர முடியாது, உங்களுக்கும் அந்த தொந்தரவு இருக்காது. ஆமா மூசா, வேணும்னா அவன் இருக்கிற பாட்டில தூக்கிட்டு வந்து ஏதாவது ஒரு பாழங்கணத்துல போட்டலாம். மைதீனை கட்டுப்படுத்துறதா என்னோட நோக்கமே ஒழிய அவனை அழிக்கிறது இல்ல. நீ வேணா அவனை பெருந்தன்மையா பேசலாம், ஆனா அந்த மைதீன் இருக்கானே, அவன் அந்த பாட்டிலுக்குள்ள அடைஞ்சு கிடக்கும் போது எப்படி வெளியே வர்றது அப்படின்னு அவன் யோசிக்கிறானே இல்லையோ, உன்னை எப்படி கொல்லலாம் அப்படின்னு அந்த பாவி பையன் நினைப்பான். அவன் உன்னை சாகடிக்கணும்னு நினைச்சப்பெல்லாம் நீ செத்திருந்தேன்னா இந்நேரம் 10,000 தடவை நீ செத்துருக்கணும். ஆமா மூசா, படடாப்போ படலாம், ஆனா கொட்ட வர்ற பாம்பு கிட்ட ஜீவக்காரனையும் பார்க்கூடாது. மைதீன் ஒரு பாம்பு. பாம்போ பள்ளியோ, மைதீன் செஞ்ச தப்ப நான் திருப்பி செய்ய மாட்டேன். இப்போ எனக்கு இருக்கிற சக்தியை வச்சு அவனை ஒரு நொடியில பஸ்பமாக்கிடலாம். ஆனா அவன் நல்லவனோ கெட்டவனோ, மைதீன் ஒரு பூதராஜா. அவனை நான் கொன்னா கொலைப்பழியோட ராஜதுரோகமும் சேர்ந்துருமே. என்ன மூசா, நீ இவ்வளவு நாள் பூலோகத்துல இருந்தோ இங்க இருக்கிற மனுஷங்களை புரிஞ்சிக்காம இருக்கியே. இங்க என்னடா ஒவ்வொருத்தரும் ஒரு துண்டு பிடிக்காக ஒருத்தர் வெட்டிக்கிறான், குத்திக்கிறான், கொலை செய்யறான். ஆனா உன்னை கொல்ல வந்தவனையே பாட்டோன்னு சொல்றியப்பா நீ. மாயா, மனிதர்களோட பழகிறதுனால மனித பண்புகள் எனக்கு வரணும்னு அவசியமே இல்லை. உணர்ச்சி வேகத்துல பண்ற கொலைகளும் தப்புகளும் பின்னாடி அதை ஏன் பண்ணோம்னு யோசிக்கிறப்ப கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமேன்னு தோணும். அப்படி தோணி என்ன பிரயோஜனம்? நடந்தது நடந்ததுதான், இழந்தது இழந்ததுதான்.
மைதீன் உயிரோட இருக்கணும். அதோட அவன் சீக்கிரமே பாட்டில விட்டு வெளியில வரணும். வெளியில வரணுமா? ஏன்? டேய், அவன் வெளியே வந்து ஏதாவது பண்ணி மூசாவுக்கு மறுபடியும் சக்தி போகணும். அப்புறம் மூசா சக்தியை தேடி போகணும். இப்படி நிறைய இருக்கு. ஆனாலும் நீங்க ரொம்ப படுத்துறீங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மைதீன் கெட்டவன்தா. அவனை தண்டிக்கிறதுக்கும் கால நேரம்னு ஒண்ணு வரும். அதோட பூதலோகம் அரசர் இல்லாம இருக்கவே கூடாது. அதனால மைதீன் உடனடியா வெளியே வந்து அரியணையில உட்காரணும். உங்க விளையாட்டு எனக்கு ஒண்ணு புரியல. அது அப்படிதான் உனக்கு புரியாது. ஆமா, புரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஏன் மூசா, அந்த மைதீன் பையன் ஏதாவது பண்ணி அந்த பாட்டிலை விட்டு வெளியே வந்திருந்தான்னா? மை போடுங்க, பாத்திரலாம். கரெக்ட். இந்த மரமண்டைக்கு அது தோணலையே. ஏய், போய் வெத்தலைய மையம் எடுத்துக்கிட்டு வா. போ 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 போ. அவன் கொண்டு வந்த உடனே அந்த மைய தடவி மந்திரத்தை சொல்லி நாம பார்த்துட்டோம்னா அந்த பையன் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான், எந்த சூழ்நிலையில இருக்கிறான்னு எல்லாம் தெரிஞ்சிடும். ஏய், சீக்கிரம் கொண்டு வாடா. அட வந்து துறையண்டா. கொண்டாடா கொண்டாடா கொண்டா. என்னது, மாமன்னரின் நிலைமை இப்படி மகா கேவலமாக போய்விட்டதே. அறிந்த விஷயத்தில் ஆராய்ச்சி எதற்கு? மன்னரை எப்படி விடுவிப்பது என்று யோசிப்போம். இதில் என்ன யோசிக்க வேண்டியது இருக்கிறது? மகா மந்திரவாதியை தேடி புறப்பட வேண்டியதுதான். இருட்டு வீட்டில் குருட்டு பூனை விட்டத்தில் தாவியத போல மந்திரவாதியை குத்து மதிப்பாக தேட முடியாது. அவர் எங்கே இருக்கிறார் என்று குறிப்பறிந்து தேட வேண்டும். தேடுவோம் தேடுவோம், ஆறு அமர தேடுவோம். இந்த அமைச்சர்கள் கண்டிப்பா ஒரு மந்திரவாதியை தேடி பூலோகத்துக்கு வருவாங்க. மைதீனை விடுவிக்கிற மந்திரவாதியா நீ பூதலோகத்துக்கு போகணுமாயா? கண்டிப்பா அந்த பூதலோகத்துக்கு போற மூசா, உனக்கு உதவி செய்ய வேண்டியது என்னோட கடமை. டேய் மைதீன், வரேன்டா. அரசர் இல்லாத அவை என்பது சரியாகத்தான் இருக்கிறது. ஓஹோ, அரசர் இல்லாதது சரியாக இருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறீர்களா அமைச்சரே? அப்துல், திரித்து பேசி திசை திருப்ப முயலாதீர். அரசர் இல்லாத அவை கலையிழந்து காணப்படுகிறது என்ற பொருளில் தான் நான் சொல்ல வந்தேன். அரசர் இல்லாத தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு நீர் ஆட்சியை பிடிக்க திட்டம் போடுகிறீரா அமைச்சரே? அதெல்லாம் உன் வேலை. நாங்கள் எங்கள் அபிமானத்தை காட்டப் போகிறோம். எப்படி? பூலோகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய மந்திரவாதியை வரவழைத்து அரசரை விடுவிக்க போகிறோம். எங்களுடைய மந்திர சக்தியை பரிசோதிப்பதற்கு இதுவே தக்க தருணம். ஆமாம், உடனடியாக மந்திரத்தட்டை வரவழையுங்கள். இதோ இப்போதே வரவழைக்கிறேன். ஓம் ரீம் ராம் ரஹீம் ராம் ஓம் ஜீம் சங்
சஞ்சாக்கா ஜலக் ஜலக் ஜும். ஆஹா, என்னுடைய மந்திர சக்தி இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. நீர் பெருமைப்பட்டது போதும். நான் என்னுடைய மந்திர சக்தியை உபயோகித்து பார்க்க போகிறேன். ஏ அதிசய மந்திரத்தட்டே, நீ பூலோகத்துள்ள மிகப்பெரிய மந்திரவாதியை உடனே காட்டு. மைதீனை நினைச்சா எனக்கு விக்ரமாதித்தன் கதை தான் ஞாபகத்துக்கு வருது. விக்ரமாதித்தன் மைதீன் 2 பேரும் ஒப்பிட்டு பேசாதீங்க. எனக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நான் அதுக்காக சொல்லல ஆயிஷா, தன்னோட முயற்சியில் இது வரைக்கும் தளராம இருக்கானே அதுக்காக சொன்னேன். மாமா, மூசாவை அழிக்கிறது ஒரு முயற்சி, அதுக்கு நீங்க பாராட்டு பத்திரம் வேற கொடுத்துட்டு இருக்கீங்களா? அப்பா, மைதீனுக்கு முன்ன முந்திக்கிட்டு அவனை நம்ம அழிச்சணும். அதுதான் சரியான தீர்வா எனக்கு படுது. துரோகி மைதீனுக்கு துணையா இருக்கிற அந்த 4 அமைச்சர்களை தான் முதல்ல கொல்லணும். அதுதான் தேர்வு. ஐயோ, இது வெந்த புண்ணில் மேல் பாய்ச்சது போல் இருக்கிறது. பூலோகத்தில் உள்ள தலை சிறந்த மந்திரவாதியை காட்டச் சொன்னால் இந்த மாயத்தட்டு அலாவுதீனை அல்லவா காட்டுகிறது. இப்போது நான் சரியாக காட்ட வைக்கிறேன். மந்திரத்தட்டே, பூலோகத்தில் இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒருவனை காட்டு. பக்க வேர்களை அழித்தால் மைதீனின் பலம் குறைந்துவிடும். அந்த 4 மந்திரிகளையும் சேர்த்து ஒரு குடுவையில் அடைத்து கடலில் தூக்கி எறிய வேண்டும். என்னது, மொத்த குடும்பமும் நம்மை அழிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு தான் அழைக்கிறது போல் இருக்கிறது. மந்திரவாதியை காட்ட சொன்னால் மூசாவை காட்டுகிறது. தட்டு தடுமாறி விட்டதா? ஆமாம் ஆமாம், தட்டில் தான் கோளாறு இருக்கிறது. தட்டில் கோளாறு இல்லை, உமது புத்தியில் தான் கோளாறு. என்ன உணர்கிறீர்கள்? எனது புத்தியில் கோளாறா? ஆமாம், உங்களது கேள்விகள் சரியில்லை. அதனால் தான் தட்டு மாறி மாறி காட்டுகிறது. இப்போது பாருங்கள். மந்திர தட்டே, பூலோகத்தில் அலாவுதீன் மூசாவை தவிர மிக சக்தி வாய்ந்த வேறொரு மந்திரவாதியை காட்டு. டேய் மாயக்கார மூசா, இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன்டா. இப்ப நான் அனுப்ப போற ஏவல் உன்னை அழைச்சிட்டு தான் இங்க திரும்பி வரும்டா. நமது அரசரை விடுவிக்க இவனே சரியான ஆள். இவனை எப்படியாவது நமது பூதலோகத்துக்கு கொண்டு வந்து விட்டால் நமது பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். புறப்படுங்கள். மாயாவை அழைத்து வந்து பிரச்சனையை தீர்க்கப் போகிறீர்களா? போய் அழையுங்கள். அப்பொழுதுதான் பிரச்சனையே உங்களுக்கு ஆரம்பமாகும். உங்களுக்கு நீதி போதனையை நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அது உங்களை பொறுத்த வரைக்கும் செவிடங்காதல ஊதின சங்கு மாதிரி தான். இருந்தாலும் நான் சலிக்காம சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னு உங்கள யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியும் குருவே, எனக்கு தெரியும். சபாஷ், அது உனக்கு தெரியுமா? சொல்லு சொல்லு. அதாவது உங்களுக்கு பொழுது போல எங்களை கூப்பிட்டு வச்சு போதனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடிச்சி 7 ஜென்மம் எடுத்தாலும் திருந்தவே போறதில்ல. எக்கேடு கெட்டாவது போய் தொலைங்க, போங்க. வணக்கம். தெருக்கூத்துல ஆடிட்டு மேக்கப் கூட கலைக்காம வந்திருக்கீங்களே, நீங்க எல்லாம் யாரு? நாங்கள் நாடக நடிகர்கள் அல்ல, நாடாளும் அமைச்சர்கள். எந்த ஸ்டேட் அமைச்சர்கள்? நாகாலாந்தா? இல்லை, மேலே இருக்கிற பூதலோகத்தின் அமைச்சர்கள். ஆமா குருவே, பூதலோகத்து அமைச்சர்கள் தான். அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் இப்பதான் சொன்னாங்கல்ல. அதை நான் கேட்கலையா? என்ன முட்டாளாக்க பாக்குறியா? ஆமா அமைச்சர்களே, வானத்துல வாக்கிங் போகும்போது வழி தவறிங்க வந்துட்டீங்களா? அதெல்லாம் இல்லை. உன் பெயர் என்ன? மாயா, மந்திரவாதி மாயா. நீ பூதங்களையே ஏவல்களாக வைத்திருக்கிறாயாமே, உண்மையா? என் வீட்டில் மேயும் சேவல் கோழிகளை கூட பூதங்களாகத்தான் வைத்திருக்கிறேன். அதற்கு இப்ப என்ன? உம்முடைய சகல சக்திகளையும் அறிந்தே யாம் இங்கு வந்தோம். எதுக்கு வந்தீங்க? எமது மன்னர் மைதீனுக்கு ஒரு தீராத தலைவலி. பூலோகத்துக்கு வந்து புரிப்பால் குடிக்க சொல். இவர் குழப்புகிறார். நீ தெளிவா சொல்லு. பூதலோகத்தில் மைதீனும் அலாவுதீனும் எதிரிகள். அவர்களுக்கு இடையேயான ஆடுபுலி ஆட்டத்தில் அலாவுதீன் பேரனான மூசா எமது அரசன் மைதீனை குடுவைக்குள் அடைத்து வந்து விட்டான். நீர் பூதலோகம் வந்து மன்னரை விடுவித்து அந்த மூசாவை அழிக்க மன்னருக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காகவே யாம் இங்கு வந்தோம். உங்க பிரச்சனையை நீங்களே பாத்துக்கோங்க. என்னால அங்க வர முடியாது. வர முடியாதா?
ஏன் சிரிக்கிறீங்க? நான் என்ன ஜோக்கா சொன்னேன்? நீர்தான் எங்களை ஜோக்கர்களாக நினைத்து விட்டாய். எங்கள் அழைப்பிற்கு அடிபணிந்து வரவில்லையானால் நடப்பதே வேறாகும். என்ன மிரட்டுறீங்களா? நீ வர வேண்டும் என்று ஆணையிடுகிறோம். ஆணையிடுறீங்களா? எங்க இருந்து எங்க வந்து யாருக்கு யார் ஆணையிடுறது? உங்களை என்ன பண்றேன்னு பாரு. ஓம் ரீம் க்ளீம்.